சென்னை சைதாப்பேட்டை தொகுதி திமுக வேட்பாளரும் அமைச்சருமான மா சுப்பிரமணியன் கிருஷ்ணாபுரம் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் மே 4ஆம் தேதிக்கு பிறகு மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் ஏராளமான தாய்மார்கள் வந்திருக்கீங்க. உங்களுக்குள்ள ஒரு குவிஸ் மாதிரி ஒரு போட்டி, யாருக்கு எந்த சாதனை பிடிச்சிருந்தது, யார் அதை ரொம்ப விரும்புனீங்க, கை தூக்குங்க. நான் ஒன்னொன்னா சொல்றேன். 19 லட்சம் குழந்தைங்க காலை உணவு சாப்பிடுது. இந்த திட்டம் பிடிச்ச தாய்மார்கள் எத்தனை பேர் கை தூக்குங்க? 19 லட்சம் குழந்தைங்க காலை உணவு திட்டம் சாப்பிடுது. இதை பிடிச்சவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஆல்மோஸ்ட் 90% பிடிச்சிருக்குன்னு கை தூக்குறீங்க. சந்தோஷம். சரி, இந்த விடியல் பயணம் இருக்குல்ல, இந்த பஸ் ஏறணும்னா எங்க வேணாலும் ஏறலாம், எங்க வேணாலும் இறங்கலாம். ஒரு மாசத்துல இந்த இலவச பயண திட்டத்தால 888 ரூபாய் மிச்சமாகுதுன்னு பொருளாதார அறிக்கை சொல்றாங்க. இந்த விடியல் பயண திட்டத்தை பிடிச்சவங்க எல்லாம் கை தூக்குங்க பாப்போம். இதுல 100% முடிச்சிருக்கு. அந்தம்மா ப்ளூ சாரி பிடிக்கலையா உங்களுக்கு? பஸ்ல போறது இல்லையா? நீங்க கார் வச்சிருக்கீங்களா? கார் வச்சிருக்கீங்க, பஸ்ல போறீங்க, கை தூக்குங்க தாராளமா. வெரி குட். எல்லாருக்குமே இது பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். சரி, இன்னொரு திட்டம் மகளிர் உரிமை தொகை திட்டம். மாசம் 1000 ரூபாய் தருது. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? மே மாசத்துக்கு அப்புறம் நீங்க இந்த ஆட்சியை திரும்ப எடுத்துட்டு வரும்போது அது வாங்கிக்கலாமா? வராதவங்களுக்கு வாங்கி கொடுத்துறோம். யாரெல்லாம் வரலையோ நீங்க இவர் கையில லிஸ்ட் கொடுங்க, நாங்க வாங்கி கொடுத்துறோம். இதுதான் வராதவங்க, அதுக்கான வாய்ப்பு அரசாங்கம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கு. நீங்க லிஸ்ட் கொடுத்துருங்க, வாங்கி கொடுத்துறோம். ஒண்ணு அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்ப இந்த 1000 மே மாசத்துக்கு அப்புறம் 2000 ஆக போகுது. அப்ப 2 கையும் சேர்த்து தூக்கலாமே. 2000 ஆகுது இல்ல, இது 2000 ஆக போகுது.